எஸ்சி ஜாதியைச் சேர்ந்தவருக்கு நாங்கள் பொது தொகுதியில் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் திமுக அமைச்சரவையில் எஸ்சியிலிருந்து வருபவர் சமூக நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகத்தான் இருப்பார். ஸோ இங்கே சமூக நீதினா உங்கள் கட்சியில் முதல்ல பண்ணுங்க சார். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களோ அதில் 20% பேர் எஸ்சி எஸ்டி கொடுங்க. அமைச்சரவையில் 20%ன்னா வெறும் டம்மி போஸ்ட் கொடுக்காதீங்க, துணை பொதுச் செயலாளர் கொடுக்காதீங்க, பொதுச் செயலாளர் பொருளாளர் போஸ்ட்டை கொடுங்க. ஸோ இவங்க சமூக நீதினா நீங்கள் ப்ராக்டிக்கலாக நடக்கணுங்க. இதெல்லாம் வேண்டாம். அமைச்சரவையில் சரியான மந்திரி கொடுக்கல. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியே ஒரு தனியாக தம்பிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். இதிலிருந்து ஈசிஆரிலிருந்து ஒரு சூப்பர் முதலமைச்சரும் இதிலிருந்து ஒரு தம்பிகளும் ஆட்சி செய்கிறாங்கங்கிறது வருது. அதை தாண்டி போன வாரம் பார்த்தீங்களான்னு தெரியாது, நாடார் சமூகங்கிறதுனால நாடார் அதிகமாக இருக்கும் தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்து எதுக்கு நிற்க வச்சாங்க சார்? உங்கள் கேபினெட்டில் சமூக நீதி இருக்கா? இது தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை. தமிழ்நாட்டு அமைச்சரவையில் 17 பேர் அதில் இந்த முறை அதிலிருந்து இன்னைக்கு திமுக இந்த கூட்டணி அப்படியே இருந்தால் அது 35-36% கீழே போய்விட்டது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்று ராம்தாஸ் 2ஆக உடைந்திருக்காரா என்ற சந்தேகம் இருக்கிறது. வாய்ப்புக்கு விசிக்கு அங்கிருந்து வெளியேற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாமக அங்கே போகலாம். ஆனால் ஒன்று எடுத்துக்கங்க, நீங்கள் 2001, 2006, 2011 இந்த 3 தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக யார் அதிக சீட்டில் நின்னாங்களோ, திமுகவுடைய பலம் என்பது முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட்டு. ஏன்னா எதிர்கட்சி ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12-15% மைனாரிட்டி ஓட்டுக்களை வாங்கிட்டு இருக்காங்க. அதில் கிறிஸ்தவ ஓட்டுகள் பலர் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முஸ்லீம் ஓட்டு வேணும் என்றால் நிச்சயமாக அது காங்கிரஸோடு இருந்தால்தான் வரும். பட் காங்கிரஸ் சரியா, அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி என்பது வாய்ச்சொல். ஆனால் அதே டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே அனைத்து மக்களுக்கும் போகிற மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இவங்க ஸ்டிக்கர் மாத்திரம் ஒட்டிகிட்ருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்வது 2026 மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான செய்திகள் தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளின் கீழ் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்கள் இருக்கு இல்லையா, பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளுடைய பெயரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாற்றியிருக்காங்க. சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தலைவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய விடுதிகளை பொறுத்த வரைக்கும் தலைவர் பெயர் முன்னாடி போட்டு அதன் பிறகு சமூக நீதி விடுதி அப்படிங்கிற பெயர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சமூக நீதினா என்ன சார்? அதுக்கு முதல்ல சொல்லணும், ராசா எந்த ஊருக்காரரு? அவர் பெரம்பலூர் எம்பியாக மந்திரியானார். பெரம்பலூர் தொகுதி ரிசர்வ் தொகுதியாக இருந்த பொழுது திமுக அந்த சீட்டை அவருக்கு கொடுத்துச்சு. ஆனால் பெரம்பலூர் தொகுதி ரிசர்வ் தொகுதியிலேருந்து தனி தொகுதியான பிறகு அவரை கொண்டு போய் திருச்சி மாவட்டம் போய் சேலம் மாவட்டம் போய் திருப்பூர் மாவட்டம் போய் அந்த பக்கம் நீலகிரி மலை மேலே ஏற்றி விட்டீங்க. ஏன்னா ஒரு எஸ்சி ஜாதியைச் சேர்ந்தவருக்கு நாங்கள் பொது தொகுதியில் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் திமுக அமைச்சரவையில் இப்பொழுது கடைசியாக 3 வருஷம் முடிஞ்சு போய் மாற்றப்பட்ட மந்திரி சபைக்கு முன்பாக எஸ்சியிலிருந்து வருபவர் சமூக நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகத்தான் இருப்பார். அந்த அமைச்சர் கூட பேர் கூட பாதி பேருக்கு தெரியாது. எங்களை மாதிரி ரெகுலராக படிக்கிறவங்கள தவிர நாமக்கல்லை சேர்ந்த ஒரு பெண்மணி இருக்காங்க. ஸோ இப்போ தான் கோவை செழியனுக்கு உயர்கல்வித்துறைன்னு கொடுத்துருக்காங்க. அதில் கூட அவர் எதுவும் ஒழுங்காக செயல்படுவதாக தெரியவில்லை. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியே ஒரு தனியாக தம்பிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். இதிலிருந்து ஈசிஆரிலிருந்து ஒரு சூப்பர் முதலமைச்சரும் இதிலிருந்து ஒரு தம்பிகளும் ஆட்சி செய்கிறாங்கங்கிறது வருது. அதை தாண்டி போன வாரம் பார்த்தீங்களான்னு தெரியாது, இன்ஸ்டாவிலும் இதுலேயும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது குவாரிகளில் எவ்வளவு கல்கள் எடுக்கப்படுகிறது என்று பார்த்து சொல்வதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் இன்ஜினியர்களை அப்பாயிண்ட் செய்கிறோம் என்று கேட்டிருக்காங்க. எதுக்குடான்னா ஒரு லோடுக்கு 1 டன்னுக்கு 100 ரூபான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா முதல் குடும்பத்திற்கு பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும். அதை வசூல் செய்யறதுக்கு இன்ஸ்டாவில் ரீல் போட்டு இஓடபிள்யூங்கிற ஒரு கம்பெனி கூப்பிட்டுருக்கு. ஸோ இந்த ஆட்சி நடக்கிறது அமைச்சர்கள்லாம் இதுக்கு தான். அடுத்தது கனிமொழி அம்மாக்கு அவங்க அப்பா திருவாரூரை சேர்ந்தவர்கள்.
அவர் 1000 விளக்கில் எம்எல்ஏவாக இருந்திருக்கார். அதுக்கு பிறகு துறைமுகத்தில் இருந்திருக்கார், அண்ணா நகரில் இருந்திருக்கார். எதுக்குங்க இந்த அம்மாவை கொண்டு போய் தூத்துக்குடியில் நிற்க வைக்கிறீங்க? எதுக்கு? அவங்க தனி கருணாநிதியுடைய துணைவின்னு சொல்கிறீங்களா, இணைவின்னு சொல்கிறீங்க? அவங்க நாடார் சமூகங்கிறதுனால நாடார் அதிகமாக இருக்கும் தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்து எதுக்கு நிற்க வச்சாங்க? சார், உங்கள் கேபினெட்டில் சமூக நீதி இருக்கா? இது தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை. தமிழ்நாட்டு அமைச்சரவையில் 17 பேர் அதில் தெலுங்கு சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். வலுவாக இருக்கட்டும், KKSSR இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், எம்பிகளில் ஆற்காடு வீராசாமி மகன் போய் ஹைதராபாத் மீட்டிங்கில் பேசுகிறார். கோயம்புத்தூரை வளர்த்ததே நாம் தெலுங்கர்கள் தான் அப்படின்னு அங்கே போய் தெலுங்குல மீட்டிங்கில் பேசுகிறார். ஸோ இங்கே சமூக நீதினா உங்கள் கட்சியில் முதல்ல பண்ணுங்க சார். எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களோ அதில் 20% பேர் SC/ST கொடுங்க. அமைச்சரவையில் 20%ன்னா வெறும் டம்மி போஸ்ட் கொடுக்காதீங்க. துணை பொதுச் செயலாளர் கொடுக்காதீங்க, பொதுச் செயலாளர் பொருளாளர் போஸ்ட்டை கொடுங்க. அதெல்லாம் கொடுங்க. தலைவரே ஆக்குங்க. திமுகவுக்கு தலைவர் என்பது ஒரு குடும்பத்தில் தான் வரணும்னு இருக்கு. அது என்ன மன்னர் பரம்பரையா இல்லது இதில் பைபிளில் இருக்கிற லேவியர் பரம்பரை, லேவியர் ஜாதியில் பிறந்தா தான் அதில் பேராயர் ஆக முடியும்னு அதில் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறீங்களா? இது சமூக நீதிங்கிறது பேர் மாத்திரத்தில் இல்லைங்க. ஏன்னா இவர் நம்ம துரைமுருகன் ஒன்று சொல்லியிருப்பார். 67லையோ 68லையோ என்னை உட்கார வச்சுட்டு போனாங்க ஈவேராவுடைய. அவர் முதல்ல கேட்ட கேள்வி, உன் பேர் என்ன, உன் ஜாதி என்ன? அப்புறம் நான் ஜாதியை சொன்னோன்னா, இந்த தமிழ் ஜாதி பெரிய ஜாதி இல்லை, இதுவும் அந்த SC ஜாதி மாதிரி தான் சொன்னாராம். அதே போல் அண்ணாதுரை எனக்கு ஆற்காட்டில் நிற்க வைத்ததுக்கு காரணம் ஆற்காட்டில் நாயுடுக்கள் அதிகம்னு ஆற்காடு வீராசாமி சொல்லியிருக்காரு. இப்போ துரைமுருகன் பையன் ஸ்டாலின் சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எந்த ஜாதின்னு கேட்டார்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கார். ஸோ கருணாநிதி திருமாவளவனும் நம்ம வன்னியரசும் போனப்ப நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னதாக திரு வன்னியரசு ஆன்லைன் டிவி டிபேட்டில் சொல்லியிருக்கார். ஸோ இவங்க சமூக நீதினா நீங்கள் ப்ராக்டிக்கலாக நடக்கணுங்க. இதெல்லாம் வேண்டாம். அமைச்சரவையில் சரியான மந்திரி கொடுக்கல, துணை சபாநாயகர் வரைக்கும் பரிதி இளம்வழுதி வந்திருக்கார். பரிதி இளம்வழுதி என்பவர் திமுகவிற்காக அப்படி நின்றவர். 1991 ராஜீவ்காந்தி மரணத்திற்கு திமுகவிற்கு தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு செய்தி இருந்த நிலையில் அந்த தேர்தலில் அவர் சென்னையிலே ஒரே சீட்டு தான் ஜெயிச்சாங்க. துறைமுகம் 1, 2வது இது துறைமுகம் கூட ஐ திங்க் இடைத்தேர்தல் திருப்பி நடந்தது. எழும்பூர் 1 தான் ஜெயிச்சாங்க. அந்த எழும்பூரில் ஜெயிச்சவர் பரிதி இளம்வழுதிக்கு துணை சபாநாயகர் கொடுத்தாங்க. துணை சபாநாயகராக ஆக்கப்பட்டவர் அதற்கு பிறகு சபாநாயகர் இல்லது சீனியர் கேபினட் கொடுக்கணும். ஒரு SC சேர்ந்தவர் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கொடுக்கலன்னு அவர் அதிமுகவில் போனார். ஸோ இந்த கட்சி ஈவேரா தெளிவாக அவருடைய விடுதலை பத்திரிகை முதல் பக்கத்தில் எழுதியிருக்கார். நம்முடைய எதிரிகள் நம்மிலும் உயர் ஜாதியான பார்ப்பனர்கள், நம்மிலும் கீழ் ஜாதியான SCக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள்னு எழுதியிருக்கார். ஸோ இன்றைக்கு வரைக்கும் திமுக அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெயருக்காக நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு. ஆனால் ஒரு MP கூட நிற்க வச்ச 22 MPயில் ஒரு முஸ்லீம் கிடையாது. சரியா? அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி என்பது வாய்ச்சொல். ஆனால் அதே டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுக்குற திட்டங்கள் எல்லாமே அனைத்து மக்களுக்கும் போகிற மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இவங்க ஸ்டிக்கர் மாத்திரம் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்வது 2026 மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் இணையலாம் அப்படிங்கிற கருத்துக்களை வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்காங்க. அப்போ புதிய கட்சிகள் அப்படின்னா திமுக கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகிறது, வலிமை அடைய போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, திமுக கூட்டணி இன்னும்னு ஒரு வார்த்தையை சொன்ன பாருங்க. அங்கே தான் நீங்கள் ரெக்கார்டை பார்க்க மாட்டேன்றீங்க. அதாவது ஒரு கூட்டணி ஒன்றுக்கு மேற்பட்டு தொடர்ந்து ஜெயிக்கிறதுங்கிறது எல்லா நேரமும் நடக்காது. எளிதாக புரியணும்னு சொன்னால் 96ல் MP MLA 2 எலெக்ஷன்லையும் திமுக மற்றும் மூப்பனாருடைய புதிய கட்சியாக அன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டும் நின்று 40க்கு 40 MPயும் இதில் 234 கிட்டத்தட்ட ஜெயலலிதாவையே தோற்கடிக்கும் வகையில் பர்கூரில் தோற்கடிச்சு கிட்டத்தட்ட 4 MLA தான் அதிமுகவில் வந்துச்சு. அப்படி இருந்த கூட்டணி 98ல் அதே திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா புதிதாக ஒரு கூட்டணியை வச்சு, அதுவும் இந்த நடுப்பட்ட பீரியடில் அவருடைய வீட்டை ரெய்டு பண்ணி அவங்களுக்கு இத்தனை செருப்பு இருக்குது, இத்தனை புடவை இருக்குது அப்படின்னு சன் டிவியில் காட்டின பிறகும் கூட 31 MPகளை ஜெயிச்சாங்க.
ஸோ கூட்டணி தொடர்கிறது. இன்னொன்று 2019 தேர்தலில் 54% ஓட்டு வாங்கினார்கள். வாங்கின மொத்த ஓட்டை 234 அசெம்பிளி தொகுதியால் வகுத்தீங்கன்னால் 94,000 ஓட்டுகள் வருகிறது. இந்த அடுத்தது 2021 அது 87,000 குறைந்தது. 2024 பார்லிமெண்ட்ல 81,000 குறைந்துள்ளது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில், அதாவது 43% வாங்கியிருக்கா, 54லிருந்து இதுக்கு 44 குறைஞ்சது 21. ஆனால் பாராளுமன்றத்தில் இன்றைக்கும் எடுத்துக்கிட்டீங்க, நீங்களே போய் கேமரா கொடுத்தால் கூட தமிழகத்தை பொறுத்தவரை மோடியை விடவும் ராகுல் காந்திக்கு ஒரு அதிக செல்வாக்கு உண்டு. ஆனால் அதில் கூட 9% குறைஞ்சி போச்சுன்னால் இந்த முறை அதிலிருந்து இன்னைக்கு திமுக இந்த கூட்டணி அப்படியே இருந்தால் அது 35-36% கீழே போய்விட்டது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்று ராம்தாஸ் 2ஆக உடைந்திருக்காரா என்ற சந்தேகம் இருக்கிறது. ராம்தாஸுடைய வலது கையாக இருக்கிற இவருடைய குருவுடைய மகன் தான் லைக்காவின் ஜிஎம்மாக இருந்தவர். அதனால அவருக்கு ஸ்டாலினோடு நேர் தொடர்பு இருக்கிறது. ஸ்டாலின் மட்டுமே நமக்கு எதுவும் செய்ய முடியும்னு நடுவில் ராம்தாஸ் அறிக்கை விட்டார். ஸோ எய்தர் ராம்தாஸோ அல்லது அன்புமணி ராமதாஸோ உடைந்து வரலாம்னு சொன்னால் அப்போ விசிக என்ன செய்யும்? ஏன்னா விசிக இருக்குமான்னு தெரியாது. நேற்றைய தினம் விசிக திருமாவளவன் அவர்கள் அதிமுக தலைவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். பாஜக இருந்தால் கூட நான் இங்கே வந்து சேருவேன் என்பதற்கு ஒரு வாய்ப்பு. விசிக அங்கிருந்து வெளியேற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாமக அங்கே போகலாம். ஆனால் ஒன்று எடுத்துக்கங்க, நீங்கள் 2001, 2006, 2011 இந்த 3 தேர்தல்களையும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக யார் அதிக சீட்டில் நின்னாங்களோ அவங்க எதிர்கட்சியாக வந்திருக்காங்க. நான் 180 சீட்டில் நிற்கிறேன், 170 சீட்டில் நிற்கிறேங்கிறது இல்லை. 140 சீட்டில் நின்று 134 சீட்டில் ஜெயிச்சாங்க ஜெயலலிதா 2001. 127 சீட்டில் நின்று 96 சீட்டில் நின்று ஜெயிச்சு மைனாரிட்டி ஆட்சியாக 2006 கருணாநிதி அவர்கள் அமைச்சார்கள். திருப்பி 155 சீட்லேயும் நின்று 140 சீட்டு கிட்ட ஜெயிச்சாங்க 2011. எனவே 175 200 சீட் நிற்கிறதுனால கூட்டணி ஜெல்லாகணும் சார். இன்னைக்கு விசிக தொண்டர்கள் எங்கள் கட்சி தலைவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான் போடுறீங்க, எங்கள் கொடியை கூட ஏற்ற விட மாட்டேன்றீங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ விசிக நிற்கிற இடத்துல எஸ்சி மக்கள் ஓட்டு திமுக வரும், அவர்கள் நிற்காத இடத்துல விசிக ஓட்டு வராது. கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். தினந்தோறும் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். கடைசியாக அவர் கொடுத்துள்ள பேட்டியில் விசிக விஜய் அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்தால் திமுக பிரதான எதிர்கட்சியாக கூட வர முடியாதுங்கிற அர்த்தத்தில் செல்வாக்கே இல்லாமல் போயிடும் அப்படின்னு காட்டியிருக்கார். அதை தாண்டி விசிக காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகையை ஸ்டாலின் கொண்டு போய் இவரை போய் ராம்தாஸை போய் பார்க்க வச்சதை ராகுல் காந்தியுடைய வலது கையாக இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் ஓப்பனாக அட்டாக் செஞ்சிருக்கார். ஸோ விஜயோடு காங்கிரஸும் இதுவும் சேரக்கூடும். கிட்டத்தட்ட இது எப்படி 2016 ஒரு கூட்டணி அமைந்ததோ, விஜயகாந்த் தலைமையில் அமைஞ்சதோ, அதுபோல் விஜய் தலைமையில் ஒரு எதிர்ப்பு கூட்டணி. அதற்காக 500 ஸ்வீட் பாக்ஸுகள் ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து விஜய்க்கு சென்றுள்ளதாகவும் அதற்காகத்தான் ஜேபிஆருடைய மருமகனையும் அந்த கட்சியில் சேர்த்திருக்காங்க. ஸோ மக்கள் நல கூட்டணி போன்ற ஒன்றை விஜய் அமைக்க கொடுன்றாங்க. விஜயோடு அதிமுகவோடு சேர்ந்தால் விஜய்க்கு போகும் ஓட்டு இன்னைக்கு நீங்கள் போய் கேமரா எடுத்துகிட்டு போய் கேட்டால் கூட 18லிருந்து 25 அல்லது 30 வயது உள்ள இளைஞர்கள், 40 வயதுடைய பெண்களில் கிட்டத்தட்ட 25% பேர் மாற்றம் வேண்டும், விஜய் வேண்டும்ங்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது. அவங்கள்ட்டயே அடுத்த கேள்வி, கொஞ்சம் கேமராவை எடுத்துட்டு விஜய் கூட்டணி சேர்ந்து வேறு கட்சி முதல்வருக்கு அவர் துணை முதல்வர்னா அதில் பாதியாக குறையுது. ஸோ விஜய் இன்றைய நிலையில் 10லிருந்து 13%. நானே ஒரு 3 தொகுதி மேனிக்கு ஒரு 4 இடத்துல சர்வே எடுத்திருக்கோம். அந்த சர்வே படியாக ஒரு 20 தொகுதியில் நானும் ஒரு நண்பருமாக எடுத்ததில் ரூரலில் குறையுது, அர்பனில் இவருக்கு 8லிருந்து 15% ஓட்டு வருது. ஆனால் அதையே கேமராவை எடுத்துட்டு கேட்டால் அவர்கள் விஜய் முதல்வர் இல்லை என்றால் நாங்கள் அதிமுகவோட விஜய் சேர்ந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் திமுக எதிர்ப்பை ஓட்ட பிரிக்கணும்னு சொல்லி அனுப்பலாம். ஆனால் காங்கிரஸை விட்டால் முஸ்லீம் ஓட்டுகள் பெருமளவில் திமுகவுக்கு வராது. திமுகவுடைய பலம் என்பது முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட்டு. ஏன்னா எதிர்கட்சி ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12-15% மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. அதில் கிறிஸ்தவ ஓட்டுகள் பலர் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முஸ்லீம் ஓட்டு வேணும் என்றால் நிச்சயமாக அது காங்கிரஸோடு இருந்தால்தான் வரும். பட் காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து மிக நெருக்கமாக இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் இப்போ இப்படி சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ் 29 இதே மாதிரி 9-10 எம்பி ஜெயிக்கணும் தமிழ்நாட்டில்ன்னு இருக்கிறதுனால விஜயோடு போக நெருக்கம் இல்லை என்று தெரிகிறது. அதனால்
கூட்டணிகள் பெருசாக மாறாது சார். இருக்கிற கூட்டணி காப்பாற்றிக்கணும். பட் இந்த கூட்டணியிலேயே திமுகவும் அதிமுகவும் இந்த தடவை 140 +- 5 சீட்டுன்னு வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகளுக்கு நிறையா விட்டு கொடுத்து ஜெல்லாகி போகணும். ஆனால் ஒரு பக்கம் இன்னைக்கு நம்ம எடப்பாடி அவர்கள் பெரிய அளவில் கேம்பெயின் ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் பூத் கமிட்டி என்று இவர் பிஜேபியில் அவர் சிவகங்கையில் நேற்று பார்த்தா அப்படி ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கிறது. அதை கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சிவகங்கையில் இந்த அஜித்குமார் விஷயத்துலையும் கூட்டு சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதனால விஜய் திருப்பி நேற்றுக்கு அந்த மீட்டில் பொதுக்குழு கூட்டத்தையும் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக அதையுமே பனையூரில் தான் நடத்துகிறாரு. அதில் அவர் 11 நிமிஷம் பேசினதில் 8 நிமிஷம் பேசினது முழுக்க அந்த ஏர்போர்ட் விஷயம். ஏர்போர்ட்டுக்கு 25 லட்சத்துலேருந்து 2.5 கோடி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி அதற்கு ஒரு தீர்வு வந்தாச்சு. இதற்கு மேலும் அதை பேசினா போன எலெக்ஷனில் திமுக 8 வழிச்சாலையை எதிர்த்தது, இப்போ 8 வழிச்சாலையை கட்டுது, பரந்தூரை எதிர்த்தாங்க. அதனால் இனிமேல் அந்த எதிர்ப்புகள் செல்லாது. 2016 தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று செய்த கேம்பெயினை செய்த அதே நபர் தான் இப்போ இவராக இருக்கிறார். எனவே அந்த எதிர்ப்பு கேம்பெயின் 5% ஓட்டு தான் வாங்கி தரும். விஜய்க்கு இருக்கிற தனி செல்வாக்கு இன்னொரு 5% கொண்டு வந்து நிற்கலாம். எனவே இந்த நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் 2016 ரிசல்ட் ஒரு கூட்டணி 140லேருந்து 150, ஒரு கூட்டணி 80லேருந்து 90. இன்றைக்கு இருக்கிற ஆட்சிக்கு எதிரான மனப்பான்மையில் அந்த முந்தும் கூட்டணியாக அதிமுக இருக்கிறது, பாஜக இருக்கிறது என்று பல்வேறு முக்கியமான செய்திகள் தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.